அந்த வாய்க்காலுக்கு வைக்க போறதுக்கு பார்த்து கடந்து போறாங்க. புளிய மரம் அது ஆல மரம் தட்டுல போய் வச்சா பட்டா சொன்ன அந்த கடல் என்கிட்ட பசி எடுக்குதுன்னு சொன்னான். இந்த பக்கமா போடா, இந்த பக்கமா போ. அங்கதான் ஏறி இருக்குது, அங்கதான் சாப்பாடு நிறைய இருக்குது, நிறைய சாப்பாடு நிறைய இருக்குது. போய் வயிறார சாப்பிட்டு வாடா. இன்னமும் அந்த கம்மியாட்டு காணும். சாப்பாட்டுக்கு கூட ஒன்றும் இல்லை. நான் வந்து உங்ககிட்ட பசி எடுத்து கேட்டேன், நீ அது வைகாம நீ என்கிட்ட காட்டியா? நான் வந்து பீத்தின போயிட்டு வரேன். அம்மா துடுக்க ஏ பாப்பா நீ வந்து அமுக்கு அவனை உண்டா ஏ கெடி பிறகு குண்டு பையா ஓய் பாப்பா குள்ள மாதால கும்பிடுது நீ கிட்ட வந்தா கம்முனு நானு சாத்தி ஒன்னே எண்ணி நந்தவனத்தில் இருக்கக்கூடிய முண்டாசூரன் முருகாசூரன் நந்தவனமா பிருந்தாவனம் ஆமாண்டா சரி அது மூத்தூர் இருக்காரு பத்தியா முண்டாசூரன் என் அண்ணன் அவருக்கு இளைவர் இருக்கா பத்தியா அவர்தான் முருகாசூரன் அவர் தான் எனக்கு வீட்டுக்காரர் ஆமா அப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்கார பார்க்க வேண்டும் ரொம்ப நாளாச்சு பார்த்து சொல்லுவா நடக்கட்டுமே வீட்டுக்கு ஒரு மணி வச்சுறேன் எங்க வீட்டுக்கு என்ன சொன்னா ஒன்னு போக சொன்னா இது என்ன போட மாத்திர இடமா இருக்கு
என்னடா இது? எங்க வீட்டுக்காரர் வந்தாரா? உன் வீட்டுக்காரர் காருக்கு போன கலசு நீட்டா. அண்டாரி பிடிச்சா போய் சொல்லிட்டு வர போடா. ஐயா மகராஜா. இவங்க 3 மணி. சரி பண்ணி வந்துட்டா. அவர் சொல்ல. மாமா. ஐயா அண்ணா நான் நக்கன சீனா. அவன் ஜாடி மாதிரி தேவையாதான் அவன்
என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை யாருன்னு தெரியாது, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. இந்த வனத்துல வந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதனால எனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாதா? உங்க அப்பா அம்மா பேரு எனக்கு தெரியும். வைவந்து தாண்டி வரக்கூடிய அதான் இருக்கார் பாரு. ஆமா, வைவந்து தாண்டி வரக்கூடிய வைவந்த வாசவன். அவர்தான் உங்க அப்பா. அவர்தான் எங்க அப்பாவா? ஆமா, அதான் லட்சுமி இருக்காங்க பாரு. அவர்தான் உன் தாய். நாரதரே, அவர்தான் எங்க அப்பா. அண்ணா அவர் ஏன் பிறந்தாரு இந்த வனத்துக்கு வந்தார்? நாங்க எப்படி பிறந்தோம்? உங்க அப்பா அந்த பிருந்தாவனத்தில் பிறந்தார்கள். ஆமா, பிறந்த உடனே உங்க அம்மா அந்த பிருந்தாவனத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு உங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்ட உடனே இருவரும் பிருந்தாவனத்துக்கு போனாங்க. பிருந்தாவனத்துக்கு சென்று அது வந்து பாரு மலர் 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 தெரித்து இந்த மூந்து பார்த்தாரு பாரு. இந்த மூக்குல நீ பிறந்த, இடது மூக்குல இவன் தம்பி பிறந்தா. தம்பி பிறந்தா? ஆமா. அப்படி நாங்க பிறந்தமே எங்களை ஏன் அந்த வனத்துல விட்டு வந்தாங்க? நீங்க பிறந்த நேரமா அசுராதி வேலை வேலை. ஆமா, இதை எடுத்துட்டு போய் வளர்த்தால் அவங்க நாட்டுக்கு பங்கு வந்து விடும். அதனால அந்த பிள்ளை இங்கேயே போட்டுட்டு போவாங்க அப்படின்னு உங்களை இங்கே வனத்திலே போட்டுட்டாங்க. இந்த பிருந்தாவனத்துல என்ன போட்டு விட்டாங்க. ஆமா, இப்ப நாங்க என்ன செய்யணும் அதை சொல்லு. நீங்க போய் அடிக்க வேண்டாம், ஒதுக்க வேண்டாம். பின்ன பஸ்ட் சத்தியம் வாங்கிக்கிறீங்க. ஐயா, யோனில் வயல் எவன் ஒருத்த பிறந்திருக்கானோ அவனை கரத்தால் அங்க இருவரும் ஆளக்கூடாது. அப்பா ஆமா, அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறீங்க. சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்டுங்க. அப்படி ஆகட்டும். இதை போல எத்தனை குடும்பத்துக்கு சத்தியம் வாங்க சொன்னா ரைட்டு. அப்புறம் அவங்களே அடிக்க சொல்றானா இவன் எத்தனை பேர் கொடுத்து என்ன சத்தம் அதிகமா இருக்கு? ஐயா, உன் கூத்துக்கு 10 தைலம், கொண்டாடி ஒரு 20 தைலம் போட வந்துருக்கானுங்க. யாரு யாரு? பிருந்தாவனை தாண்டி வரக்கூடிய குண்டா மூர்கனா. லட்சுமி குடும்ப சாதம் வந்துடுறாங்க. அப்பா மகனால இருக்கிறாங்க, 2 பேரும் உள்ளதா இருக்கிறாங்க. பொறுமையா போய் போ. பொறுமையா தான் இருக்க முடியும். முள்ளப்பட்டி பேசி போட்டு
நீங்க தான் அப்பா அம்மான்னு உங்களுக்கு சொன்னாரு. யார் தெரியுமா? யாரு? நாரதர் சொன்னாரு. போச்சுடா போடா. அவர்தான் சொன்னாரு. என்னடா பேச்சா பூசிடா தும்பமா பூசி. என்னப்பா தும்பங்கம்னு பேசிருக்கிறா? அவனை வீட்டுக்குள்ள சேர்ந்ததே பெரிய தப்பு. யாரு? ஐயோ கண்டிப்பா உன் பொண்டாட்டி வரைக போச்சு உனக்கு பழகுது. அப்பா உக்காரு பாவம் நடக்கிறான். போய் கேட்டீங்களா? உக்காரு அப்பா. அப்புறம் நீ உக்காரு. ஆனா பகவானே, அப்பா பத்தி செய்ய அப்பா பத்தி முன்னன் மூர்க்கன் அநேக கோடி அம்மா ஜாலியா பாக்குறேன். நீ சொல்லு. பாதத்துக்கு அநேக கோடி வணக்கம். அது படித்த பாலனே பாரு முன்னன் மூர்க்கா இருவரு சுகமா இருக்கு. நல்லா இருக்குப்பா. அப்பா நான் உங்களுடைய பிள்ளைதான். எனக்கு என்ன திரும்ப வேண்டாம். ஐயா கேட்டா வரா தாரே நன்றி. அப்பா அம்மா நான் எதை கேட்டாலும் தருகிறேன் அப்படின்னு சத்தியம் செய்வேன். என்னடா கேட்டு போறான்? என்ன பூபதி என்ன கேட்க போறான்? சும்மா ஆளுக்கு ஒரு கோட்டை கேட்பானுவேன். சரியான ஆள் இவன். டேய் டேய் ஏங்க என்ன வரங்க கேக்குறேன். நம்ம பிள்ளை கேட்டு நான் பெத்த பிள்ளையா? எதனா பெருசா நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாங்க. நீங்க எதை கேட்டாலும் கொடுக்குற இது சத்தியம். அப்பா அப்பா சாட்சியா இந்த உலகத்தில் யோனின் வழியா பிறந்தவர் கருத்தால் நாங்க 2 பேரும் சாகக்கூடாது. அவன் தேவனா இருக்கட்டும் முனிவனா இருக்கட்டும் எவனா இருந்தாலும் சரிதான். எவன் ஒருவன் யோனின் வையால் பிறந்திருக்கிறானோ அவன் கரத்தால் நாங்க இருவரும் மாளக்கூடாது. அப்படியா? யோனின் வழியா பிறந்தவர் கையால் நாங்க மாளக்கூடாது. அதானே? ஆமா. வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. யோனின் வழியா பிறந்தவர் கையால் மாளா கூடாத உங்களுக்கு வரம்பாளித்து இது சத்தியம். இது சத்தியம். அப்பா நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்துட்ட. அப்பா நான் கேட்ட வார்த்தை நீ கொடுத்து விட்டாய். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். யார் மேல? யார் மேல? இங்க வா. சின்ன சந்தேகம் சொல்றா. ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியவில்லை. கேள்விக்கு பதிலா? ஆமா வரம் கொடுத்துட்டோம் போங்க. அப்படியே அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் பார்த்தா கம்முன்னு போயிடுவேன். பிள்ளைக்கு தெரியாத எனக்கு எடுத்து என்ன தெரியுமா? அப்பா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து அந்த புள்ளைய கூணா இருக்கட்டும் குருடா இருக்கட்டும் செவிடா இருக்கட்டும் அந்த புள்ளைய வளர்ப்பாங்களா இல்ல காட்டுல போட்டு வருவாங்களா? நியாயமான பேச்சான ஒரு பிள்ளையை பயன்படுத்தால் அந்த பிள்ளையை தாய் தந்தை வளர்ப்பதுதான் நியாயம். ஆமா. ஆனா நீங்க என்ன அது நல்ல பிள்ளையா தான் வளர்க்கலாம். அது தாய் தகப்படியா ஒதுக்கிற பிள்ளையா தான் எது வளர்க்கலாம். நான் என்னன்ற வளர்க்குற கேள்வி தான் அவன் நல்லவனா ஆகட்டும் கெட்டவனா ஆகட்டும். நீ என்ன கொண்டு போய் வைங்க வளர்த்துந்தா நான் கெட்டவன் ஆகனா? அதனால் அந்த தந்தை தாய் இருக்கின்ற போது இருக்கிறீங்கல்ல அந்த நந்தவனத்துல நாங்க எப்படி தவிச்சிருப்போம், எம்மா கஷ்டப்பட்டு இருப்போம். நீங்க இருக்கிற போது எனக்கு என்ன குறை வளர்த்துருக்கனால
அடிப்பாடு பொழுது என்ன ஆனா அந்த ஏழுமலை சத்தியமா பெருமாள் சத்தியமா உங்க அப்பா தான் உட சொன்னாரு, உங்க அம்மா எடுத்து போலான்னு தான் சொன்னாங்க. ஆனா நானும் ஒரு குடும்பத்தை நான் கெடுக்க மாட்டேன். உதக்கி லோடு போட்டு போறேன். உன்ன சொல்லி குத்தலடா, நீ எப்ப சாலே அட மாடாடி மேய்ச்ச வந்து மக்கள் அடி நீ மாடாடு மேய்ச்சவன், உனக்கு என்ன அறிவு இருக்கா? மூளை இருக்கா? நீ அப்பனா நீ அப்பட வரங்காட்டியும் கொடுத்தா அப்புறம் மாடா போட பேசுறேன். இப்ப நான் என்னன்றா அப்பன் சொத்து பிள்ளைக்கு இந்த வயசு தொட்டு ஓடு வயசு வந்து கொடுத்துட்டு போ. அப்ப சொத்து பிள்ளைக்கு டேய் உரிமை கேக்குறான். வைகுந்தம் வந்தவன் திருப்பி போனதா வரலாறே இல்ல. நீ போடா, நான் இருக்கிறேன். வந்து ஒண்ணு அடிக்கிறது நம்ம அடிவாங்க என்ன ஒண்ணு பத்தி தெரியல பண்ணுங்க. பிள்ளைங்க 2 பேரும் குடிச்சு வந்து அப்பா மாடிறானு. ஆமா கொடுத்துட்டா உங்க வேலையை பார்த்து வேணும் கொடுக்க முடியல. அப்ப எங்க வீட்டுக்காரிட்ட என்ன இருக்குது எப்ப ஆயத்தம் இருக்குதுன்னு தெரியாத பேசுறேன். ஒரு கை என்னன்ற பகவான ஒரு வாய் ஊத்தான் ஒண்ணு கூட பண்ணல. அப்பனே கேட்டான் உன்னை யாரு அடிக்கிறான்னு பாக்குறேன். ஆமா அவரு அப்படியே ஒண்ணுமே தெரியாதவரு. நான் கேட்டுட்டேன். அவன் சிவன் தான் இருப்பான். அவன் கெடுக்கிறாள். ஆமா கண்டிப்பா. ஆனா சத்தியமா அந்த பகவான் சச்சா உங்க அம்மா நல்லவங்க, உங்க அப்பா தான் சக்கரத்தை விட்டு 2 பேர் தரையா எத்தனையோ புள்ள நான் பேசுகிறேன். கொஞ்சம் வைக்க புள்ள லெட்டர் மயிரை வைக்கிறேங்க. அட வாடா அங்க வச்சாங்க. அப்ப நம்ம சூத்து பைக்கிட்டாங்க நீங்க. ஒரு 100 ரூபாய் சில்லறை கூட சில்லறை கேட்கிற மாதிரி. லட்சுமி இப்படி எப்படி நீங்க போயிட்டு பாரா நின்ன இருந்ததை விட இப்ப இட்லி ஆட்டம் முடிச்சுது. முன்னால 2 பின்னால 2. லட்சுமி ஐயோ இன்னும் வாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது சாமி. அது நந்தவனத்திலே பிள்ளை. ஆமா நீ பெற்றதாலே வந்த கொள்ளை.
வேற பாட உள்ளமா மகாராஜா ஐயா மகாராஜா வைகுந்தம் வந்தோம் குப்பை எல்லாம் பொறிக்காச்சு போட்டு வாங்குறீங்களே எதுக்கான ஜாடு சண்டால பாதியா மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா மார்க்கெட்டு போவாத குண்டு மாங்கா மாங்கா கலவாணிக்கு வளைகாப்பா பூ போட்டு சத்தியலோகம் நான் பூடிக்கா சொல்றேன் இப்ப கையா கைலாய தேடி வர கைலாய பரமகடல் தற்பா
Thank you.